நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க எல்லாரையும் இந்த ஊர்ல பார்த்ததும் உங்களால ஆனி அக்காவை பார்த்ததும் நான் செஞ்ச புண்ணியம் தான் சார். இப்போ நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கு. போதும்மா, இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்காகவும் அந்த பாட்டிக்காகவும் இந்த ஊருக்காரங்க மெனக்கெட்டது ஒன்றும் வீணா போகல, சரிதானே? இதுக்கப்புறம் உங்க அம்மாவோட கேஸ் சம்பந்தமா நாம மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். என்கொயரி சரியா நடக்கலையா சார்? அவங்க போலீஸ் ஏமாத்திடுவாங்க. இந்த விசாரணை நடக்காம இருக்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. யாரோ ஒரு ஆள் போற வழியில இறந்து போன மாதிரி என் அம்மாவோட மரணத்தையும் அப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா சார்? எப்பவுமே இல்ல கிருஷ்ணா. விஜயலட்சுமி மேடத்தோட மரணத்தை பத்தி விசாரணை பண்ணணும்னு ஒரு ஆள் மட்டும் ஆசைப்படல. இந்த ஊர்ல உள்ள மொத்த ஆட்களும் சேர்ந்து ஆசைப்படுறாங்க. எத்தனை உருட்டல் மிரட்டல் வந்தாலும் போலீஸால இந்த கேஸை விசாரிக்காம இருக்க முடியாது. ஆனா இது இப்படியே நீண்டுட்டே போனா ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவங்க அழிச்சிருவாங்க மோகன்தாஸ். நீங்க சொன்ன மாதிரி போராட்டத்தை ஆரம்பிக்கணும். நாம ஊருக்காரங்க சும்மா இருக்க மாட்டோம்னு போலீஸுக்கு தெரிய வைக்கணும். என்னம்மா கிருஷ்ணா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு போராட்டம் நடத்தினாதான் என்ன? என் அம்மாவோட கொலைகேஸை வெளியே கொண்டு வரதுக்காக நான் எதுக்கும் தயார் சார். நானும் என் பாட்டியும் கண்டிப்பா போராட்டத்துல கலந்துப்போம். யோ அங்க பாரியா, சார் வெளியில வந்து பாருங்க, கொஞ்சம் ஆளுங்க போராட்டம் பண்றாங்க. போராட்டமா? யார் போராட்டம் பண்றது? யாரையும் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ளே விடக்கூடாது. அது சரி, நீங்க தானே அது? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் மறுபடியும் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். தேவையில்லாம என் கையால் அடி வாங்காதீங்க. இது சமாதானமான முறையில் நடத்துற போராட்டம். திரும்பவும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்களுடைய பிரச்சனை தான் என்ன? இந்த அட்டையில் எழுதி இருக்கிறத கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படின்னா அதுதான் பிரச்சனையா? நான் இந்த கேஸை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க எதுக்கு என் ஸ்டேஷனுக்கு வந்து தேவையில்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா டிஒய்எஸ்பி என்ன லீவ் எடுக்க சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கும் மேல இருக்கிறவங்க கால் பண்ணி என்ன வேலையில வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க டிஒய்எஸ்பி கிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. போய் அவருடைய ஆபீஸ்க்கு முன்னாடி போராட்டம் பண்ணுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல சார். எங்க ஸ்டேஷனோட எல்லை இதுதான். எங்களுடைய எதிர்ப்பை மறுபடியும் ஒரு தடவை சமாதானமா சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க வேணும்னா டிஎஸ்பியையோ அதுக்கு மேல உள்ளவங்களையோ கூப்பிட்டுக்கோங்க. நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? மரியாதை இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் அடிச்சு விரட்டுவேன். இங்க பாருங்க சார், என்ன வாடா போடான்னு கூப்பிட்டா கூட நான் சகிச்சுக்குவேன். ஆனா என் கூட வந்தவங்களை கேவலமா பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன என்னையா பண்ணுவ?
நாங்க அமைதியா போராட தான் வந்திருக்கோம். நீங்க எங்களை அடக்கணும்னு நினைச்சீங்க, நாங்க எங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவோம். முடிஞ்ச காட்டுறா. உங்களை அடிச்சு விரட்டுறதுக்கான ஃபோர்ஸ் இங்க இருக்கு. இங்க இருந்து கோஷம் போட்டா என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாப்ப. இங்க எவனுக்குடா ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்று கோஷம் போடுறதுக்கு தைரியம் இருக்கு? நான் அதை பாக்குறேன். எங்களுக்கு கண்டிப்பா நீதி வேணும். போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம். 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 பாருங்க, விளையாடாதீங்க. நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. எஸ்ஐ சதானந்தம் மரியாதையாக பேசவும். எஸ்ஐ சதானந்தம் மரியாதையாக பேசவும். எஸ்ஐ சதானந்தம் மரியாதையாக பேசவும். இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் சார் இங்க எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆனா நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அது வந்து சார் இவங்க எல்லாரும் போதும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை நீ கேட்டியா என்ன? அதுதான் உங்களுக்கு தெரியுமில்ல சார். நீங்க ஆர்டர் கொடுங்க, இவங்களை இங்க இருந்து அடிச்சு விரட்டிடுறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்களை அடிச்சு விரட்டுறது ஒன்றும் வேலை கிடையாது. அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கணும். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, சாதாரண பிரச்சனைக்கு கூட கலெக்டர் ஆபீஸ்லயும் கோர்ட் வாசல்லையும் போராட்டம் பண்ணி இருக்கிறோம். நாங்க போராடி நாங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கிறோம். கேட்டீங்களா சார்? இவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டணும். அப்படின்னா அதை பண்ணியா? அதுக்கான தைரியம் உனக்கு இருக்கா? நியாயம் கேட்டு வர்றவங்களை அடிக்கிறதுக்கான உரிமையை உனக்கு யாரையா கொடுத்தது? போலீஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. நீ தள்ளி போய் நில்லு. உங்களோட பிரச்சனையை நம்ம அமைதியா பேசி தீர்த்துக்கலாம். எங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்க என்கொயரி பண்ணீங்களான்னு கேட்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாம உட்காந்து பேசலாம். நீ, பாட்டி, மோகன்தாஸ் 3 பேரும் உள்ள வாங்க. மீதி இருக்கிறவங்க வெயிட் பண்ணட்டும். நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். வாங்க. சரி சார். தள்ளுங்க. ₹220. அக்கா, இவருக்கு 220. நல்ல அல்வா கிடைக்குமா? திருநெல்வேலி அல்வா. பேக்கரியில் வேலை செய்கிறவ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? செத்துப்போன எங்கள் அம்மாவை சாக்கா வச்சு பெரிய ஆளாக நினைக்கிறியா? உயிரோட இருக்கும் போதே எங்களோட அம்மாவை நீ எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப அந்த அம்மாவோட பசங்களை அம்மாவோட கொலைகேசில மாட்ட வைக்கலான்னு மட்டும் நீ நினைச்சனா? ஒரு நீளமான கத்தியை வச்சு அல்வாவை கட் பண்றத நீ பாத்திருக்கியா? அது போல பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணு புதுசா வந்திருக்கா. அக்கா, அல்வா என்ன விலைன்னு கேட்டோம். அல்வாவை கட் பண்ற கத்தி வேணும் இல்லையா? ஐயோ, கத்தி இங்க கிடைக்காது. வேணும்னா நீங்க சொல்ற மாதிரி நான் கட் பண்ணி தரேன். கேட்டல, இங்க வச்சு இவன் மூலமா உன்னை கட் பண்ணிட்டு நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். ஏய், என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, யார் நீங்க? நாங்க இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க. இவளுக்கு எங்க அம்மாவோட மரணத்துல சந்தேகம் இருக்காமா. அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. எங்க அம்மாவுக்கு இவ யாரு? தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக வேண்டான்னு இவளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க.
நாங்க பிசினஸ் மேனா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க வேலைக்கு வச்சிருக்க கூடாது. நீங்க என்ன மிரட்டுறீங்களா? உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. நாங்க இல்ல, இவதான் உனக்கு உன் கம்பெனிக்கு இருக்கிற ஒரே எதிரி. ஜாக்கிரதையா இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவளை நீங்க வேலைக்கு வச்சீங்கன்னா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த இந்த கம்பெனிக்கு எங்களால பல பிரச்சனைகள் வரும். இவ கால் வச்ச இடம் எல்லாமே நாசமா தான் போயிருக்கு. தெரிஞ்சிருந்த இந்த மாதிரி ஒரு ஆபத்தை உங்களுக்கு வர வைக்கணுமாக்கா? ஆபத்தை நிறைய ஃபேஸ் பண்ணிட்ட பிறகுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் வந்து மிரட்டி பார்க்குற ஆம்பளைங்கள்லாம் எனக்கு தூசி மாதிரி. நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா கூட இந்த பொண்ணு வாழ்ந்ததுனால அவங்களோட மரணம் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னு அப்படியும் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு இந்த பொண்ணு சந்தேகப்படுறா. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது உங்களோட வேலை தானே? ஆமா, அதை தீர்க்க தானே நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க அம்மாவோட சாவுல எங்களுக்கு இல்லாத சந்தேகம் இவளுக்கு எப்படி வந்தது? இவளாலதான் எங்களுக்கும் எங்க அம்மாக்கும் சண்டையே வந்தது. அம்மா இவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச எல்லாத்தையும் நாங்க கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்காக எங்களை பழிவாங்க நினைக்கிறா. அப்படியா கிருஷ்ணா? விஜயலட்சுமி மேடத்தோட சாவுல அவங்க பசங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தியா? இல்ல, நான் யார் பேரையும் சொல்லவே இல்லை. என் அம்மாவை யாரோ கொன்னுட்டாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை யாருன்னு போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். வாய மூடு. உங்க அம்மாவா? ஏய், எந்த வகையிலடி எங்க அம்மா உங்க அம்மா வாங்க முடியும்? மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. இது ஏன் இடம்? இவ்வளவு தொட்டா நீ என்னடி பண்ணுவ? போலீஸை கூப்பிடுவா? எங்க கூப்பிடு பார்க்கலாம். ஐயோ சார், போலீஸ் வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகும் சார். இது பக்கத்துல பேக்கரியில வேலை செய்யற 10ல இருந்து 12 பொண்ணுங்க இருக்காங்க. நான் விரல காட்டினா போதும் ஓடி வந்துருவாங்க. இங்க டீக்காக வச்சிருக்க சூடான தண்ணி இருக்கு. உங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டுறதுக்கு அந்த தண்ணி போதும் எனக்கு. போங்க சார். இந்த மாதிரி மிரட்டெல்லாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். பொம்பளைங்க கையில அடிவாகாம இருக்கணும்னா மரியாதையா இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லது. ஏய், இந்த விஜயலட்சுமியோட பசங்க யாருன்னு நீ போக போக புரிஞ்சுப்ப. புரிய வைப்போம். ஏய், உனக்கு அனுபவம் இருக்குல்ல, இவளுக்கு சொல்லி புரியவை. வாடா. என்னை வாழவே விட மாட்டாங்க அக்கா. எங்கேயும் என்னை வாழவே விட மாட்டாங்க. யாருமா சொன்னது? நீ கண்டிப்பா வாழுவ. இங்க நீ என்னோட நிழல்ல வாழ்வ. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாரம் தான். எந்த பாரமும் இல்ல. இந்த கடைக்குள்ள வந்து உன்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமையில தாம்மா நீ இருக்க. அன்னைக்கு எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண நானும் என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ தைரியமா இருமா. அம்மா, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? அந்த வண்டி எவ்வளவு வேகமா வந்தது? எனக்கு ஒன்றும் ஆகல. நான் திரும்பி பார்த்ததால நல்லதா போச்சு. கையில் ஏதாவது அடிபட்டிருக்காமா? ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகலாமா? வேண்டாம் அங்கிள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க யாராவது அந்த வண்டியோட நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லைம்மா, உன் மேலே வண்டி மோதிருச்சுன்னு நினச்சோம். அந்த டென்ஷனில் எதுவுமே பார்க்க முடியல. உன்னை இடிச்சிட்டு மின்னல் மாதிரி வண்டி மறைஞ்சிருச்சேம்மா. தண்ணி அடிச்சிருப்பான் போல. இல்லனா ஓரமா போயிட்டு இருந்த ஒரு ஆளு மேல இப்படி இடிக்க வருவானா? உன்னோட வீடு எங்கம்மா இருக்கு? கொஞ்ச தூரம் போகணும். சரி, நான் கிளம்புறேன். நாங்கள் கூட வரணுமா? ஐயோ வேண்டாம் அங்கிள், தேங்க்ஸ். நான் தனியாகவே போய்க்கிறேன்.
போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. பாவம், அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துட்டா. மனுஷனை கொல்றதுக்காகவே ஒருத்தனும் வண்டி எடுத்துட்டு வந்துடுறானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் வேணும்ட்டே தான் அந்த பொண்ணு மேல வண்டி ஏற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. வேணும்னேவா? ஆமா, நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் அடிபடாம தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா அவ கண்டிப்பா செத்துருப்பா. இந்த வேலையை அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் வேணாம். கடையில வந்து பிரச்சனை பண்ணப்போ ஆனி விரட்டி அடிச்சதுனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க தான் பண்ணாங்கன்னு ஆதாரம் எதுவும் இல்லைல்ல பாட்டி. இந்த விஷயத்தை பத்தி மோகன்தாஸ் கிட்ட நம்ம சொல்லணும்மா. கேஸை விசாரிக்கிற போலீஸுக்கும் இது தெரியணும். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி வர ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துவாங்கன்னு எனக்கு தோணல பாட்டி. என்ன இன்னைக்கு காப்பாத்துனது என் அம்மான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னோட உயிரை என் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கண்டிப்பா அம்மா என்னை காப்பாத்துவாங்க பாட்டி. இது போதும்மா. இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா அதுவே போதும். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ கொஞ்சம் நிம்மதியா தூங்கு. வெளியே ஏதோ சத்தம் கேக்குது போலயே. அப்படித்தான் தோணுது. வெளியே யாரோ இருக்காங்க போல பாட்டி. என்ன பண்றது? யாராங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? நல்லா அருவாளை தீட்டி வச்சிருக்கிற. மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாட்டி. சும்மா வந்து பயமுறுத்துறானுங்க. அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜயலட்சுமி என்ன செஞ்சாலோ அதே மாதிரி நீயும் தலையணைக்கு அடியில ஒரு கத்திய வச்சிருக்கணும்மா. கண்டிப்பா வச்சிருக்கணும். இந்த துரோகிங்களால வர கஷ்டம் என்னைக்கு தான் நமக்கு தீர போகுதோ. இனி நம்ம தைரியமா படுக்கலாம் பாட்டி. நம்மளை காப்பாத்துறதுக்கு இது போதும். வாங்க. பாட்டி நீங்க படுங்க.
பிரேக் டைம் ஆயிடுச்சு, யாரும் சாப்பிட போலையா? சரி வாங்க. கிருஷ்ணா, நீ சாப்பாடு கொண்டு வரலையா? கொண்டு வரலனா உன்னை ஆனி அக்கா கீழே கூப்பிட்டாங்க. நான் கொண்டு வந்துட்டேன்க்கா. சரி, அப்படின்னா வா சாப்பிடலாம். நீங்க போங்கக்கா, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். நீ சாப்பிட்டு வந்து வேலையை பார்க்கலாம்ல. நீ இப்ப இந்த வேலையை பார்த்தாலும் சரியா 2 மணிக்கு நீ வேலையை ஆரம்பிச்சிடணும். இங்க இருக்கிற ரூல்ஸ் அப்படிதான். பரவாயில்லக்கா, நான் சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் இருந்தா போதும். சரி, அப்படின்னா வேலையை பாரு. சொல்லுங்கம்மா. நான் இப்பதான் சாப்பிட போறேம்மா. ஆமா, இப்பதான் பிரேக் விட்டாங்க. கொஞ்ச நேரம் பிரேக் கிடைச்சாலே போதுமே, உடனே போன் எடுத்துருவா. இது ஆனி அக்கா கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். இங்க பாருங்கம்மா, நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க கால் பண்ணிட்டீங்க. நீங்க ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுத்த வறுத்த மீனை நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. சாப்பிட்டாதானே அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பாருங்க, எல்லாரும் இங்க என்னதான் பாக்குறாங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா கால் பண்றேன். வைக்கட்டுமா? என்னோட அம்மா என்னை பத்தி எப்பவும் கவலைப்படுவாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. அப்பா உயிரோட இருந்தப்ப நானும் அம்மாவும் எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்பா செத்து போன உடனே நான் இந்த வேலைக்கு வர வேண்டியதாயிடுச்சு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன நினைச்சு எப்பவும் பயப்படுவாங்க. நான் வேற யார்கிட்டயோ பேசுறேன்னு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அட பரவாயில்ல, நாம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எது பண்ணாலும் சரிதான். உன் அம்மாக்கு உன்ன ரொம்ப பிடிக்குமா என்ன? சில சமயம் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.